நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சார் சொல்றீங்க? மிஸ்டர் ராம், கம்ப்ளைண்ட் யார் பேர்ல பதிவாயிருக்கோ அவங்க ஸ்டேஷன்ல வந்து சைன் பண்ணணும். சார் ராம், இதான் ப்ரொசீஜர். சட்டத்தை நாம மதிக்கணும். சித்ரா, வாங்க சார். வாங்க. சார். என்னம்மா? நான் கொடுத்த கம்ப்ளைண்ட நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். ஐயோ, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. தப்பெல்லாம் என் மேலதான் இருக்கு. என்னம்மா, போலீஸ்னா உங்களுக்கு விளையாட்ட தெரியுதா? இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க சார். மறுபடியும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது உங்க 2 பேரையும் தூக்கி உள்ள வைக்க வேண்டியிருக்கும். சரிங்க சார். என்ன நக்கலா பண்றீங்க 2 பேரும்? தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. சாரி மேடம், இவங்களால உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே சார். தேங்க்யூ. வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க சித்ரா தேவி? நான் தோத்துட்டேன்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. இந்த பானுமதி தோக்கவும் மாட்டா, தோல்வியை ஒத்துக்கவும் மாட்டா. என்ன வேணாலும் நடக்கட்டும், என் மகளை இந்த வீட்டுல நான் சேர்த்தே தீருவேன். அம்மா அம்மா, ஏய், விடு. இது என்ன இன்னொரு நாடகம் ஆட போறியா? நீங்க என்ன நாடகம் ஆடினாலும் உன் மகளை மறுபடியும் நான் இந்த வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன். சேர்த்துப்பன எந்த ஜென்மத்திலையும் நினைக்காத. என்ன முறைக்கிற? போன்னு சொன்னேன். போறேன் போறேன். ஆனா ஒரு விஷயம், நீங்களாவே என் வீட்டுக்கு வந்து என் மகளை பானு கூப்பிட வைக்கல, நான் பானுமதி இல்ல. ஏய் வாடி, வா, தள்ளடி. அடாடாடாடா, நானும் உலகத்துல எவ்வளவோ பொம்பளைங்களை பார்த்திருக்கேன். ஆனா இவ்வளவு அராஜகமான அடாவடியான ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல. என்னதான் இருந்தாலும் பானுமதிக்கு அவ மக மேல பாசம் இருக்கும் இல்லையா? அவ வாழ்க்கை பறிபோயிடக்கூடாதுன்னு ஒரு பதட்டமும் இருக்கும்ல. அத்தை, பிரியாவை எப்படியாவது இந்த வீட்டுல சேர்த்து வச்சிடுவேன்னு பானுமதி சவால் விட்டுட்டு போயிருக்கா. நம்ம பொண்ணு கல்பனா வேற அங்க இருக்கா. அத நினைச்சதான் அத்தை பயமா இருக்கு. ஆமா சித்ரா, பிரியாவுக்கு புத்திமதி சொல்லி கூட்டிகிட்டு வந்துடலாம். ஏன்னா
நம்ம கல்பனா அங்க இருக்கும்போது நாம இப்படி பண்ணக்கூடாதுல்ல? ஆமா சித்ரா, பிரியாக்கு புத்திமதி சொல்லி நாம கூட்டிட்டு வந்துருவோம். அவ இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டா. சித்தி வேண்டாம், சித்தி வேண்டாம். அவங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டு போயிருக்காங்க. அவளை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, அப்புறம் நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். டேய், ரவி, நீ சொல்றது சரிதான்டா. ஆனா கல்பனாவோட லைஃப கொஞ்சம் யோசிச்சு பாரு. கல்பனாவை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். அவளுக்கு எப்படி வாழணும்னு நல்லாவே தெரியும். பிரியாவை மன்னிச்சு கூட்டிட்டு வந்தா அவ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. அம்மா என்ன மன்னிச்சு. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? நீ மட்டும் இந்த கேஸ வாபஸ் வாங்காம இருந்திருந்தா இந்நேரம் அந்த சித்ரா தேவி ஜெயில இருந்திருப்பா. அம்மா அது வந்து அந்த சீதா. ஏய், அவளை பத்தி இப்ப எதுக்கு பேச்சு எடுக்கிற? அவதான் சந்தோஷமா மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கால. அம்மா அது வந்து என்ன வந்து போய் என்ன? ஒண்ணும் இல்ல. நீ மட்டும் என் பேச்ச கேட்டிருந்தா நிலைமையே வேற. நான் சொல்றது உனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் எல்லாம் போட்டேன், எல்லாம் பாழா போச்சு. ச்சே. சரிம்மா, அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லு. ஆ? நல்ல வேளை இந்த டைம்ல உங்க அப்பா வீட்ல இல்ல. அவர் இருந்திருந்தா என்ன நடந்திருக்குமோ? அவர்தான் இல்ல, நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லுமா. ஏய், நீ கேக்குறப்பெல்லாம் நான் சொல்லணுமா? நான் கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு எனக்கு டைம் தேவை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, இவ வேற வரல. இப்பள வச்சு பிரியா, 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 எழுந்துரு, எழுந்துரு. தொம்ம மாதிரி உட்கார்ந்துட்டு குத்துறனா? அந்த கல்பனா வர, அவளை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி நாடகம் ஆடுற. அத நீயும் அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஏய் பிரியா, கல்பனாவை இன்னைக்கு நான் என்ன பண்ற பாரு. அவ வரட்டும், அவளுக்கு இன்னைக்கு இருக்குடி. அவளை அட போமா. ஒவ்வொரு தடவையும் நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. என் மேல நம்பிக்கை இல்லனா கிச்சன்ல போய் பாரு, மண்ணெண்ணெய் வாங்கி வச்சிருக்கேன். மண்ணெண்ணையா? எதுக்குமா? அந்த சித்ரா தேவிக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னா அதுக்கு கல்பனாவை எரிச்சுதான் ஆவணும். ஐயோ, கல்பனாவை எரிச்சிட்டனா நம்ம மேல தானே பழி வரும். அத
நம்ம மேல வரும்? சித்ரா தேவி கல்பனா கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்கான். அந்த வருத்தத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்ல வேண்டியதுதான். எப்படி? அம்மா நல்ல ஐடியா. இப்பவே இத பண்ணணும். அப்பதான் நான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியும். ஒன்ன அந்த வீட்டுக்குள்ள அனுப்பலனா நான் பானுமதியே இல்ல. இன்னைக்கு மட்டும் அவ வரட்டும். அவ உயிரை எடுக்கிறேனா இல்லையான்னு பாரு. அப்படியே அவங்க அம்மா மாதிரி எங்க காணோம்? இரு, அவ கேட்டுட்டு இருக்கா. போய் பாக்குறேன். இரு. இவங்க என்ன எரிச்சாலும் எரிச்சிடுவாங்க. இங்க இருந்து போயிட வேண்டியதான். ஐயோ, பிரியா வா. அவ எப்படி ஓடுறா? அம்மா எப்படி பயந்து ஓடுறாள்? அவ எங்க போறா? வேற எங்க போறா? கழுதை கேட்டா குட்டி சவரு. அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போவா. அம்மா வீட்டுக்கு தான். அதுதான் நடக்கும். அப்புறம் அந்த வீட்டுக்கு போயிடுவேன். ஐயோ, அதுக்கப்புறம் தான் எனக்கு சந்தோஷம், நிம்மதி எல்லாமே. கல்பனா, என்ன? தெரியல அத்தை. கல்பனா, ஏம்மா அழற? அம்மா கல்பனா, என்ன ஆச்சுமா? ஏமா அழற? ஐயோ, என்னம்மா? கல்பனா, அழாதம்மா. இங்க பாரு கல்பனா, நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா நாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறது? சொல்லுமா. பாட்டி, இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் பாட்டி. கல்பனா, என்ன சொல்ற? நான் அங்க போனா செத்து போயிடுவேன். கல்பனா, என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? சித்தி, என்ன இவ இப்படி பேசுறா? அவ தெரிஞ்சுதான் பேசுறா. ஏய், என்ன மறுபடியும் இந்த வீட்ல வந்து சேரணும்னு நாடகம் ஆடுறியா? உன் பேச்சை கேட்க இங்க யாரும் தயாரா இல்ல. முதல்ல உன் வீட்டுக்கு போ. சித்ரா, முதல்ல அவ என்ன சொல்றான்னு கேப்போமே. ஆமா சித்ரா, அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்போமே. கல்பனா, அங்க என்ன ஆச்சுமா? பெரியம்மா, பிரியா அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து தினமும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கா. நானும் பொறுத்து தான் போயிட்டு இருக்கேன். ஆனா ஆனா இன்னைக்கு மண்ணெண்ண கேன வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்னை எரிக்கிறதுக்காக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ,
கல்பனா நீங்க எங்க வீட்டை பத்தி தப்பா நினைச்சிட்டு அண்ணி இருக்கீங்க. அவங்க உங்களுக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஆமாண்ணா ஆமா, நீங்க சொல்றது சரிதான். தயவு செஞ்சு என்ன அனுப்பாதீங்க. நான் மட்டும் அங்க போனா ஏன்னா அப்படியே எரிச்சு கொன்னுடுவாங்க. இப்படியே விட்டோம்னா அவங்க திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு நாம பார்க்கலாம். நீ கவலைப்படாத கல்பனா, நீ இங்கே இரு. சாரி ரவி, அவ இங்க இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா இந்த வீட்டோட பொண்ணுங்கிற உரிமைய அவ இழந்துட்டா. சித்ரா, நாமளே இவளை இப்படி சொல்லிட்டா இவ எங்கதான் போவா? அவ புருஷன் வீட்டுக்கு போட்டோம். அவங்கதான் ஏதோ நாடகம் ஆடுறாங்கன்னா அத சாக்கா வச்சுக்கிட்டு இவன் இங்க வந்து நாடகம் ஆடணுமா? சாரி, என்னால அனுமதிக்க முடியாது. அம்மா அம்மா என் பேச்ச கேளுங்கம்மா, நான் உண்மையதான் சொல்றேன். ப்ளீஸ்மா அம்மா, அம்மா ப்ளீஸ்மா. பாட்டி பாட்டி நீங்களாவது அம்மா கிட்ட சொல்லுங்க பாட்டி. பெரியமா ப்ளீஸ், பெரியமா அம்மா கிட்ட எடுத்து சொல்லுங்க பெரியமா, சொல்லுங்க. சித்ரா, கல்பனா இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிருக்காதான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனா கல்பனா நம்ம வீட்டு பொண்ணு. அவ ஒரு பிரச்சனையில இருக்கும்போது நாம தானே அவளை காப்பாத்தணும். ஆமா சித்ரா, சுமித்ரா சொல்றது சரிதான். உனக்கு கல்பனா மேல கோபம் இருக்கு, அது எங்களுக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் மறந்துருமா? எப்படி அத்த மறக்கிறது? அன்னைக்கு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசினா என் கால்ல நானே நினைக்கிறேன்னு சவால் வேற விட்டா. இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு அவ இந்த வீட்டுக்கு வந்திருக்கா? முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில போ சொல்லுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில போ சொல்லுங்க. சித்ரா, நீ பேசுறது நல்லா இல்ல. அப்படி செஞ்சா தப்பாகும். ஏதோ அடைக்கலம்னு கேட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை நாமளே திட்டி அனுப்பிட்டா அவ எங்கதான் போவா? பொண்ணுங்களுக்கு கஷ்டம்னு வரும்போதெல்லாம் நினப்பு வருது தாய் வீடு தானே. இப்ப அவ கஷ்டம்னு தாய் வீட்டுக்கு வந்திருக்கா. இந்த மாதிரி சமயத்துல நாமளே வெளியே அனுப்பிட்டா 4 பேரு நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு சித்ரா. சித்தி, பாட்டி சொல்றதும் சரிதானே. கல்பனா இங்கே இருக்கட்டுமே. சித்ரா அமைதியா இருக்கான்னா கல்பனா இங்க தங்கறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு தான் அர்த்தம். கல்பனா, நீ எதுக்கும் பயப்படாதம்மா, நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். சீதா, பாட்டி கல்பனாவை உள்ள கூட்டிட்டு போ. வாங்க. ச்சே, பானுமதி இப்படி பண்ணிட்டாளே. ஏன் சித்ரா,
நம்ம கல்பனா நாடகம் ஆடுறான்னு நினைக்கிறியா? இல்ல சுமித்ரா, யார்கிட்ட என்ன பேசணுங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன். அப்ப பானுமதி அவ போடுற இன்னொரு நாடகம் இது. இப்படி நாடகம் பண்ணா நாம பிரியாவை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம்னு அவன் நினைச்சிருக்கான். அது எப்படி நடக்கும்னு நானும் பாக்குறேன். பிரியா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதான் அவளை வீட்டுக்கு அனுப்பியாச்சுல, நீ அந்த வீட்டுக்கு போறதுக்கும் ஒரு விடிவு கிடைக்கும். நீ சாப்பிடு, சாப்பிடுமா. பாப்பா. ஹேய் பிரியா, நீ இன்னும் உங்க வீட்டுக்கே போலையா? சித்தி, இவ இங்கே இருக்கணும்னு பிளான் பண்ணி தான் வந்திருக்கா போல. என்னப்பா வந்த உடனே வீட்டுக்கு போக சொல்ற? என் பொண்ணு இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ சித்தி, சும்மா தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு விளையாட்டுக்கு தான் கேட்டேன். பிரியா யாரு சித்தி? என் தங்கச்சி. அவ இந்த வீட்ல இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே. சரி விடு, உட்கார் சாப்பிடு. சரி, அப்ப கல்பனாவையும் கூப்பிடுறேன். கல்பனா, கல்பனா எங்க போனா? கல்பனா. ஏன்பா கல்பனா இங்க இல்லையே? அவ வெளியில போறதா உன்கிட்ட சொன்னாளா? இல்லையே சித்தி, என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போலையே. உன்கிட்டயும் சொல்லாம போயிருக்கானா? ஏதாவது முக்கியமான விஷயமா போயிருப்பா. சரிப்பா, நீ சாப்பிட. அவ வந்த உடனே அவ சாப்பிட்ட. இல்ல சித்தி, நீங்க இருங்க, நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன்.